ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் திருவண்ணாமலை. இது நம்மளோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிங்க. இதில் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க இதில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 10 மினிட்ஸில் எந்த ஃப்ளேவருமே இல்லாமல் டேஸ்ட்டாக எப்படி ஒரு ரைஸை வந்து தாளிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆகிக்கட்டும். இது வந்து சீக்கிரமாக உங்களோட ஒரு அவசரமாக ஒரு 10 நிமிஷத்தில் இந்த சாப்பாடு செய்யணும் அப்படின்னா நம்ம டக்குன்னு செய்கிறதுக்கு இது ஈஸியான ஒரு ரெசிபிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருத்தங்க தக்காளி ஸ்டாக் வச்சுருக்க மாட்டோம். ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் எங்கேயாவது வெளியில் போயிருப்போம், வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுவோம். அப்போ அர்ஜென்ட்டாக ஏதாவது சமைக்கணும் அப்படின்னா இந்த ரெசிபி வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. இது என்ன ரெசிபி அப்படின்னா வெறும் சாப்பாடை வந்து டக்குன்னு எப்படி தாளிக்கிறது டேஸ்ட்டாக அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கடாய் நல்லா ஹீட் ஆகிக்கிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணுங்க. ஏன்னா இதில் வந்து கடுகு டேஸ்ட் இறங்கும் சாப்பாட்டில். ஸோ கடுகு வெடிக்காமல் இருந்தால் கொஞ்சம் கசப்பாக இருக்க மாதிரி இருக்கும். கடுகு கண்டிப்பாக வெடிக்கணுங்க. அவசரம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாகவே சமைங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் அர்ஜென்ட்டாக இருக்கும்போது தான் வந்து சமைப்பீங்க. கொஞ்சமாக கடலப்பருப்பு நிறையா சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பெரிய வெங்காயமும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த வெங்காயம் இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு அதையும் நம்ம ஆட் பண்ணி நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரம் கெடாத பொருள். டக்குன்னு நம்ம வீட்டில் எப்படி 2 வீக்ஸ்க்குள்ளே இந்த வெங்காயம் இதெல்லாம் கெடாது. நம்ம இதெல்லாமே எப்படி ஸ்டாக் வாங்கி வச்சுருப்போங்க. தக்காளிங்கிறது வந்து கெட்டு போயிடும், நம்ம பெருசாக வாங்க மாட்டோம். ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதங்கிக்கிட்டுங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் சால்ட்டு வந்து தேவைப்படுங்க. ஏன்னா அதுக்கு உப்பு தேவையில்லையா. உப்பு இல்லாமல் நம்மளால் எந்த சாப்பாடும் சாப்பிட முடியாது. பழமொழியே இருக்குது, உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு. அது மாதிரி தாங்க. உப்பு வந்து உப்பு, ஸ்வீட்டு, இந்த மாதிரி காரம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சுவை இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு அது பிடிக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ அதுக்காக நம்ம உப்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிக்கிட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. இது நல்லா வதங்கிக்கிட்டுங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இது வதங்காமல் பச்சையாக இருந்ததுன்னா நல்லா இருக்காதுங்க. நல்லா வதங்கணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா சாப்பாடு வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருப்போம் ஒரு குக்கரில். அதை தான் நம்ம இப்போ தாளிக்க போகிறோம். சாப்பாடு 1 டம்ளர் வைக்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் ரொம்ப களி மாதிரி ஆகாமல் பொழுன்னு இருக்க மாதிரி சாப்பாடு எடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து குக்கரில் வச்சு சாப்பாடு எடுத்து வச்சுட்டேங்க. அதுக்கப்புறமா தான் இப்போ தாளிச்சிட்ருக்கேன். குக்கர் விசில் அடங்கின உடனே நம்ம என்ன பண்ணணும்னா இதை தாளிச்சிட்டு எடுத்து குக்கரில் கொட்டலாம். இல்லைனா இதுலேயே சாப்பாடு உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட சாய்ஸ் தாங்க. இது நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. அதுக்கப்புறமா ரைஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ரைஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். இந்த ரைஸுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுவே போதுங்க. சாப்பாடு சுடு சாப்பாடாக இருக்கிறதுனால நம்ம அடுப்பு மேலே வச்சு கலரணும்னு அவசியம் இல்லைங்க. கீழே இறக்கி வச்சு கூட நம்ம கலரிக்கலாம். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட்டே. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டாக ஷேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம தேங்காய் வேணாலும் நம்ம ஆட் பண்ணலாம். ஆனால் தேங்காய் ஆட் பண்ணணுன்னா ரொம்ப நேரம் வச்சு சாப்பிட முடியாது. இதுனா மார்னிங் செஞ்சால் ஈவினிங் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாங்க. அவ்வளோதாங்க கைஸ், வீடியோ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். வீட்டில் ஈஸியான ரெசிபிங்க இது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நீங்கள் வேறு யாராவது ஈஸியான ஒரு மெத்தட் இருந்ததுன்னா அதையும் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு ஊறுகாய் செம்ம காம்பினேஷனாக இருக்கும்.
ஏதாவது பொரியல் வேணும்னாலும் செஞ்சுக்கலாம். ஆனால் அதுக்கு டைம் இருக்காது. ஊறுகாய் தான் இதுக்கு பெஸ்ட்டு. தேங்க்யூ. நல்லா எல்லா இடத்துலையுமே வெங்காயம் இதெல்லாம் படுற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டாலே போதும். உப்பு மட்டும் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.